ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் என் குட்டீஸ்க்கு என்ன லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். நைட்டே சன்னா ஊற போட்டு வச்சுருந்தேன். கம்பு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சன்னா சுண்டல் தான் செய்ய போகிறேன் ஸ்நாக்ஸ்க்கு. இப்போ அந்த சன்னாவை நல்லா கழுவி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு சைடு அதை வச்சுட்டேன். இன்னொரு சைடில் தக்காளி சாதம் தான் லஞ்சுக்கு. ஸோ தக்காளி சாதத்துக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தாளிப்பு கொடுத்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்ருக்கேன். சைட் பை சைடு சன்னா வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். தக்காளி சாதம் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வதக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியை போதும். தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே நான் வெறும் மிளகாத்தூள் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வதக்கணும்னா அதோட பச்சை வாசனை போயிடும். ஸோ இப்போ சன்னா 5 விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி வச்சுட்டு இன்னொரு சைடு ரைஸ் வச்சுட்டேன். தக்காளி சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் வச்சுட்டேன். இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் 5 விசில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்து செஞ்சு வச்சுட்டேன். சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கம்பு தோசைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உடைச்சக்கடலை சட்னி தேங்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாமே சிம்பிள் மெனு தான். ரைஸும் செஞ்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கம்பு தோசை தான். கம்பு தோசை ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லது, அயன் ரிச் ஃபுட்டுங்க கம்பு. நம்ம கம்பு இந்த மாதிரி தோசையாவோ இல்லை அடையவோ செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் முளைக்கட்டி செய்யும்போது முளைக்கட்டி பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குட்டி சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தோசையை செஞ்சு கொடுக்கலாம். தோசை ரொம்பவே நல்லா வந்துச்சு. நான் என்னோடய குட்டீஸ்க்கு டெய்லி ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதை நம்ம சுண்டல்லாவோ இல்லை நம்ம குருமா செய்கிறோம் இல்லையா, அதுலேயும் காய்கறி சுண்டலில் முக்கடலை சன்னா அப்புறம் பட்டாணி இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு அந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒரு சுண்டல் வகையோ இல்லை குழம்புலையோ சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது தக்காளி தொக்கில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி சாதம் ரெடி பண்ணிட போகிறேன். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் லஞ்ச் பாக்ஸ் போட்டு பேக் பண்ண வேண்டியது தான். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச்சு தான். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு என்னென்ன ரைஸ் கொடுக்குறீங்க, வெரைட்டி ரைஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே 5 நாள் 5 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுண்டல் அப்படியே ப்ளைனாக கொடுக்காம அதில் தேங்காவோ இல்லை வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் பச்சைப்பயிறு சுண்டலுக்கு வெங்காயம் பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா போட்டு செய்யலாம். சன்னா சுண்டலுக்கு தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.